இதில் கொஞ்சம் காலை கொஞ்சம் ஒரு 4 அடி இந்த மாதிரி இருக்க ஆளுங்க கொஞ்சம் கூட ஒரு 2-3 வருஷம் ஆடலாம், சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த முகம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்னா சேர்த்து காயமா சொல்லிருக்கேன். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு கார்த்திகை போட்டோ எடுத்து சரி ஒண்ணு சொல்லு, நீங்க சொல்ல சொல்லு மற்ற சொல்ல கொண்டு இவங்க அடிச்சு முடிஞ்சு பிறகு வேணா அண்ணன் சிக்கனா தம்பி நாங்கள் முடிஞ்சு வேணா ஒரு டேஸ் ஒரு திருவடி பாதிக்கிறோம். அதுக்கு அண்ணன் சிக்கனை போடுவாங்க, தம்பி போடுவாரு. ஆனால் நான் போட்டோ எடுத்து
அருள் செய்வாய் விநாயகா கணபதியே கபுதாமே கபுதாமே
இந்த உலகத்திலேயே பேர் வாங்கிவிட்ட சங்கரன் சதாசிவன் நிர்மன் நிருதரன் இறையவன் சர்ப்பாகவன் சந்திரசேகரன் காலகாலன் காலகங்காலன் திரியம்பகன் திரியட்சகன் ஆண்மளவு யானைத்தோல் பொருளிய புலித்தோல் உடைய நிமோ பருவமாக வெற்றிக்கின்ற சிவபெருமானும் 32 லட்சம் யோசனை விஸ்தாரமான சிராப்பதி கருணாரியில் வெளிக்கொண்ட சங்கு சக்கரம் கதை வாழ் தோழன் பஞ்சாந்தரித்து பூமி தேவி லட்சுமி வசிக்க கெங்கன கடக சுத்தி புத்தி வித்தியாளம் புடிசுந்திருக்க தும்பூர் நாகல் பிடிக்க உல்லாசமான பெண்கள் ரம்பை ஊர்வசி மேனக தோற்க பரதநாட்டியம் ஆட வீதாம்பர குழு வீதாம்பர ஸ்திரவியில் ரணவீரகண்டாமையான பாதச்சுவைக்கும் அளவுழைத்த செயினும் வைரம் வைத்த கிடமும் தோஷமும் துலங்க ஸ்ரீ வைகுண்டத்தை இருந்திருக்கின்றன பெருமான் இப்பெருமான் வாசலே இந்த ஸ்ரீவைகுண்ட கன்னியாங்காலே அமர்ந்திருக்கின்றாரே என் அயலாக சொன்னார் அயலாண்ட ஈஸ்வரி ஈஸ்வரன் உச்சிக்கல் என்ற உச்சிமி மகாலி அல்லாலும் இந்த கன்னிமாயை அமர்ந்திருக்கின்ற கன்னிமா அல்லாலும் எங்கள் கலையும் எங்கள் சமுதாயமும் மேலும் மேலும் அழிந்து விடாமல் காக்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசும் மற்றும் வெளிநாடு சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்களும் சேர்ந்து எங்களுடைய கலையை ஊக்க வைக்க வேண்டும் ஆக்க வைக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி மீண்டும் ஒன்றை கேட்டுக்கொண்டு இந்த கலையை பங்கு கொள்வார்கள். உங்க பேர் நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா ராஜம். சரி சரி. இந்த கலைஞர்கள் எத்தனை பேர் உங்க ஊர்ல இருப்பாங்க? எங்க ஊர்ல இருக்கு. இப்ப நாங்க 2 நாளைக்கு பையன். யாரு? 2 பேர் தான். ஆரம்பத்துல எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? ஒரு 10 குடும்பம் இருக்கு. 10 குடும்பம் இருந்தது. இப்போ எல்லாம் அங்கங்க எதுவும் இப்ப கலைக்கு வர்றதில்லை. கலை போறாங்க. இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு. இப்ப இந்த கலை உங்க குடும்பத்துல நீங்க உங்க பையன் பண்ணாங்க. எத்தனை ஆண்டுகள் பழமையானது இந்த கணியன்? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த கலையானது சுமார் 200 ஆண்டுக்கு முன்னால் உள்ள கலை. இந்த கலை என்பது உங்களுக்கு சாப்பாட்டுக்காக வச்சிருக்கீங்களா, இல்ல இது ஒரு பண்பாடு சம்பந்தப்பட்டது? இது வந்து மரபுகளை மரபுகள் என்பது கல்யாணத்துக்கு 20 ரூபா செய்யப்படுது. எப்படி இருந்துன்னா ஆதி காலங்கள் தான் இவங்க எப்படி வந்து கலையும் கலை தொழிலாக வாழ்ந்துருக்காங்க. இந்த கலையை முதல்ல ஒரு கோயிலாக இருக்கிறதுக்கு உருவாக்குறது, விருது பாதுகாக்க உருவாக்குறது. அதுக்கு பிறகு ஒரு தெய்வத்தோடு இணைத்து ஆதி காலங்களில் நம்ம பெரியாளுக்கு சொல்லுவாங்க, அதாவது மணிமகுடம் சேட்டியோட மணிமகுடம். மணிமகுடம் என்பது ஆலயங்களில் பிரதானமான அந்த காலத்தில் சிவனுடைய தோஷத்தை நீக்கியது கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரி தோஷம் இந்த கன்னியாகுமரி எந்தெந்த வகையான கோவில்கள் நடக்குது? சிறுவழி தெய்வப்பாடு வழி உண்டு. அதாவது கொடநாள் சிக்கம்மன் சில பெரிய ஆலயங்களில் வந்ததில் ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கொடுப்பாங்க. மற்றபடி திருவழிப்படுது இல்லை அந்த விழாவாக மாற்றிச்சு இந்த துறை அப்படின்னு முடிக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த நாட்டு 2 கலை இருக்கு. ஒன்று தெய்வ கலை, பெருந்தெய்வம், நாட்டார் தெய்வம். பெருந்தெய்வங்கள் சிவன் கோயில், பெருமா கோயில், சிவன் கோயில், பெருமா கோயில், முருகன் கோயில், கணபதி பெருங்கோயில். நாட்டார் கோயில், சுடல கோயில், அது திருவிழா கோலங்கள். இது குடைவிழா. திருவிழா 10 நாள் நாட்டி 10 நாள் திருவிழா நடக்கும். இது குடைவிழா அப்படி இல்லை. இன்னைக்கு கால் நாட்டினா அடுத்த இதே 8ஆம் நாள். மற்ற நாட்கள் நீங்க என்ன செய்வீங்க? மற்ற நாட்கள் அந்த தொழில் தான். எதை கலையா படிச்சுட்டு பண்ணி அப்படி பண்ணுமே. ப்ரோக்ராம் 3 நாள் ஒரு ப்ரோக்ராம் 3 நாள் நடக்கும். வாரத்துக்கு 6 நாள் நடக்கும், 5 நாள் நடக்கும். அதே மாதிரி 8 ப்ரோக்ராம் 9 ப்ரோக்ராம். வெள்ளி செவ்வாய் கணக்கு. திங்கக்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை போட முடியும், வேலைக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை போட முடியும். இது வாரத்துக்கு 2 ப்ரோக்ராம். பாக்கில 9 நாள். இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா கிராம தேவதை நம்ம சொல்றோம் இல்லையா, குல தேவதை, கிராம தேவதை, நாட்டார் வழிபாடு சொல்றீங்க.
எல்லா கோவில்களும் இந்த கணியன் முத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா உண்டு. இந்த எல்லா கோயிலில் சுடலை கோயிலில் கைவிட்டு ரொம்ப திறமை. அடுத்தது ரீசன் சொன்ன அவர் கிடைக்கும் போது உங்க இந்த கணியன் கூத்துல பெண்களுக்கு ஏன் இடம் இல்லை? பெண்கள் ஆடுவது இல்லை. பெண்கள் கூட்டம் அது வந்து ஆண்களுக்கு அப்படி சொல்லு. இங்க கேமரா பார்த்து நீங்க 2-3 கொஸ்டின் கேட்டீங்க. எல்லாம் தாங்காவே வந்துட்டு இருக்கு. இந்த கலை வந்து ஆரம்பத்துல வந்து சுடலை ஆண்டவருக்காக பிறவி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுதாங்க. சுடலை ஆண்டவர் யாருன்னா சிவன் தான். சிவன் அம்சம். சிவன் தான். சிவனுக்கு பிரம்மனுடைய சிரசை கிள்ளி பிரம்மகசி தோஷம் பிடித்ததுனால பித்தனாக அவர் தில்லையில் ஆடியதுனால 14 உலகம் ஆடியது. அப்போ உலகம் சமநிலை இல்லாமல் போய்விட்டது. இந்த உலகம் சமநிலைப்படுத்த வேண்டுமானால் அதனை பிரம்மகசி தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு பாலகன் வேண்டும். அந்த பாலகன் சிவன் சக்திக்கு நிகரானவனா இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாலகன் வேண்டாம். அப்ப சிவனுடைய பிறப்பாக தான் இருக்க முடியும். அப்போ சிவனும் சக்தியும் திருவாலங்காட்டுல தேவாதி தேவர்கள் மூவர்கள் மாநாட மயிலாட மலுவாட மங்கை சிவகாமி மறைந்த பிரம்மநாட அவர் வேறு ஒன்று ஆடும்போது சிவனாருடைய கால் சிலம்பும் சக்தியினுடைய கால் சிலம்பும் ஒன்றோடு ஒன்று உரசி அதுல ஒரு மொத்து தெரித்து அந்த முத்து மணிமந்திர பாறையில விழுந்து அந்த பாறை 2 கவரோடி அதுல ஒரு பாலகம் பிறக்கிறான். பிறக்கும் போதே அவனுடைய பிறப்பு முன்குடும்பி பூநூடு பஞ்சாங்க ஏடு வலது தோளின் மணிமுகம் இடது தோளின் மேல்முகம் கைவிட்டும் கருவியோடு பிறந்தான். அப்ப அந்த பாலகன் வந்து சிவனுக்கு பிரம்மகசி தோஷத்தை நீக்குவதற்குண்டான காலத்தை அந்த கஞ்சாங்க ஏடு கொண்டு கணித்து அதனுடைய மரபு முறை மாறாமல் மணிமுகடம் தட்டி மாடம் பூசை மையான பூமியில நடத்தி ரண பூஜைகள் நடத்தி திரளை சாதம் கொடுத்து அந்த சிவனாருடைய பிரம்மகசி தோஷத்தை நீக்கியவன் இந்த பாலகன். அந்த பாலகனுக்கு பெயர் கொடுக்கணும் இல்லையா? காலத்தை கணிப்பதற்கு பஞ்சாங்க ஏடு கொண்டு பிறந்ததனால் கணிதன். தெய்வத்தினுடைய கால் சிலம்பில் புதிய ஒரு தோட்டமாய் முத்திரை அவதரித்ததனால் முத்து புதியவன் தெய்வ கணிதன் என்று பெயர் கொடுத்தான். இப்படி காலத்தை கணிப்பதற்கு பஞ்சாங்க ஏடு முதலாக கொண்டு வரப்பட்ட இனமே இந்த இனம்தான். காலத்தை கணிக்கும் பஞ்சாங்க ஏடோடு சிவனுக்கே பிரம்மகசி தோஷத்தை நீக்கும் அளவுக்கு அவர் கால் சிலம்பில் பிறந்ததனாலே தெய்வம் என்ற அனுமதி ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. முத்து புதியவன் தெய்வ கணிதன் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த யானை கைலாசத்துல இருந்து ஒவ்வொரு படிப்படியா சிவன் கூட நாங்க வரும்போது தென்காலகத்துல தங்கி சிவன் அங்க இருக்கும்போது அங்கே நாங்க மணிமகுடம் தொட்டு மாடல் பூஜை நடத்துவதற்கு அந்த கல் தூண்களில் மகுடம் அடிக்கிற ஸ்டில் அங்க இருக்கு. We treat the ladies as the goddess. They are the princess of this house. So we never give the work to them. Yes. But it's a work. So we never give the work to the ladies. It's a value of society. அது சொன்ன பதில் கேட்டு நீ சொல்ல பதில். பெண்களுக்கு இங்க பங்கு இப்ப சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்த கலை பற்றி அந்த காலங்களிலே என்னன்னா இது வழக்கப்படி பெரியவர்கள் காலத்திலிருந்து வழக்கப்படின்னா ஜென்ஸு தான் அந்த பெண் வேடம் போட்டு ஆடுறதா விதிக்கும். அதனால லேடிஸ்க்கு இங்கே இடம் இல்லை. ஆமாம், அதான் அவங்களுக்கு தனி தொழில் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அவங்க பெட்டி முடையில இந்த மாதிரிலாம் பண உடையில. ஓகே, அது ஹோம் மேட் வீட்டுல. ஆமா, அதான் நீங்க இப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்க 4 பேருக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க இந்த கலைக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு என்ன? கலைக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல சம்பாதிக்கணும் வந்திருக்கீங்களா? நான் வந்து 10th முடித்தேன். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கலை வந்து கலைக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னா அந்த கலையை வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னால அந்த கலையை வந்து ரொம்ப நேசித்து கலைக்காக நான் வாசிப்பு அதுக்கப்புறம் வாசித்தேன். எனக்கு இந்த மகடை சார்ந்து உள்ள எனக்கு உள்ள மூத்தவங்க வந்து எனக்கு ஆரம்ப சித்தப்பான்னு இருந்தாங்க, தேகாசிகர சித்தப்பா, காரியநீர சங்கரமம்மான் இருக்காங்க. அவங்கள நான் குருவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் தாத்தா இதே பரம சித்தார்த்தா அவர் பாடம் அவர்கிட்ட நான் சிசிய அதான் இப்போ நான் அதான் அவர்கிட்ட நான் சிசிய பிள்ளையாக இருந்து அவர் எனக்கு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மெட்ராஸில் டி நகரில் கண்ணகி சிலை பக்கத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் வலையப்பட்டியார் விநாயகராம் இந்த கிடம் அவங்க முன்னால் நான் வாசிக்கிறேன், மகனை வாசிக்கிறேன். அவர் ஐயா குன்னக்குடி வைத்தியநாதன் கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக வாசிக்கணும். அந்த நேரத்தில்
அது கூட விஸ்வநாத ராமமூர்த்தி அவங்க விட நாங்கள் கிளாசிக் கர்நாடிக் இது வந்து கிராமிய கலை தானே நம்ம வந்து அதெல்லாம் செய்ய முடியாது தாளவட்டங்களை வந்து நம்ம செய்ததுனால அதை சொல்லுவாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இல்லை தமிழே சொல்லுங்க. அவங்க வந்து போயிட்டு சாஃப்ட்வேர்ல மாத்திடுவாங்க உங்க பேச்சு அப்படி ஹிந்தியில கலைக்காக என்னுடைய இப்பவும் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனையும் இந்த கலையில வந்து இந்த கலை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. என் பையனும் நல்லா அருமையாக வாசிப்பான். அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த கலையை அழியக்கூடாது. எனக்கு எப்போதுமே எந்த பையன் மகனை வாசிக்கிறோம் அவனை வாசிக்க வைக்கணும். நீ படிப்பு சார்ந்து இருந்தாலும் இந்த கலை அழிஞ்சிடக்கூடாது. எக்காரணம் கொஞ்சம் தெய்வ தொண்டு இது அருமையான ஒரு இந்த பாக்கியம் ஒரு கிடைக்காது நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அப்பவும் நம்ம வந்து இந்த தெய்வ தொண்டு நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அப்படி என்ன ஒரு சில நேரங்களில் தொழில் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு ஏதாவது புதுசா படிக்கிறா இருந்தா எவ்வளவு வருஷம் உங்க கூட பிறந்தவங்க உங்க ஊர்ல உங்க பகுதியில் இருக்கிறவங்க பெரிய வேலைக்கு போயிடுறாங்க. ஸ்கூல் டீச்சரா போறாரு, மேனேஜரா போறாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அப்படி கௌரவமான பதவியில் போயிட்டு கார்ல அப்படிலாம் வர்றாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளும் அப்படி மாறணும்னு தோணுதா? இந்த தொழிலை விட்டுட்டு இல்லை நாங்கள் இந்த கலைக்காகவே இருப்போம் அப்படின்னு சொன்ன இளையவர்கள் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நான் தம்பி சொல்ல அதாவது நாளைக்கு உன் பையனை நீ ஆபீசர் ஆக்கிட்டாலும் அவனுக்கு இந்த கலை சொல்லி இல்லை நான் உங்க பேர் சொல்லுங்க. ராமமூர்த்தி. அதாவது காரில் நீங்கள் சொன்ன அந்த இதில் காரில் போகிறாங்க. நம்மளும் அதே மாதிரி அந்த இது எனக்கு ஒரு துளி கூட எனக்கு இருந்ததில்லை. என்னையை பொறுத்தவரை இறை தொண்டுக்கு நம்மளை ஆண்டவன் அர்ப்பணிச்சிருக்கிறான். நோய் நொடி இல்லாமல் அந்த தெய்வ தொண்டை நம்ம ஆயுசு முழுது செய்து காலம் பிடிக்கிறதேங்கிறது எனக்கு இதுதான். அதுதான் எனக்கு என்னோட பேர் கார்த்திக் ராஜா. நான் எம்ஏ டிகிரி படிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் 10 மகட அடிக்கிற கற்றுக்கிட்டது இவங்க 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க இந்த தெருவில் நாங்கள் இப்போ கூட விட்டுட்டோம். நாங்கள் எங்கள் சித்தப்பா தான் இந்த கோயிலுக்கு பூஜை செய்யும் ஃபஸ்ட்டு. அவங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் செய்வோம். எங்கள் காலத்தில் நாங்கள் விட்டோம். ஆனால் அந்த பூஜை செய்யும்போது அம்பாளுக்கு செய்யும்போதோ அவங்க சும்மா இருக்க கோயில் சும்மா இருக்கக்கூடாது. அப்போவே மகட அடித்து பழகி அப்போவே அடிச்சிருவாங்க 2 பேரும். எந்த வயசுல இருந்து பண்ணியிருக்கிறீங்க? எனக்கு ஒரு 15-16 அப்பத்துல இவங்க அடிக்கிறத பார்த்து நம்மளுக்கு அப்போ தெரியாது. அவங்க அடிப்பாங்க, இங்கே கிடந்து டீம் ஏதாட்டும் ஒன்று அடிப்போம். அதை பார்த்து அதுக்கப்புறம் இப்படி அடிக்காதீங்க இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வந்து அதில் என்னமோ ஓரளவாக அப்போ கொஞ்சம் அடிக்க கற்றுருக்கோம் அவங்களுக்கு. தம்பி நீங்க? என் பேர் ஆனந்தராஜ். ஐடி முடிச்சிருக்கேன். அது முடிச்சுக்கிட்டோம்னா இது என்னோட புறத்தொழில். இந்த தொழில் வந்து நம்ம அடிவிடக்கூடாது. எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் 6 பேர். 6 மெம்பர்ஸு. சூழ்நிலை கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு நிறைய உண்டு. அப்பா ஒரு ஆள் சம்பளம் தான். அது அக்காவை படிக்க வைக்கணும். அக்கா டாக்டரா? ஆமாம், தங்கச்சி டாக்டரு. எல்லாத்தையும் 6 பேரையும் படிக்க வச்சு அப்பா தான். அவங்க தான் கடன் வாங்கி தொழிலாளர் நேரத்தில் கடன் வாங்கி இல்லைன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா படிப்புக்காண்டி அண்ணன் தொழிலுக்கு வந்தான். அண்ணன் 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிட்டான். அண்ணன் தொழிலுக்கு வந்தான். பெண்ணு சங்கட்டினான். அதுக்கப்புறம் அவனை படிக்கிறதுக்காண்டி இன்னொரு அண்ணன் வேலைக்கு வந்தான். அவன் பெண்ணு சங்கட்டினான். அவன் பிஏ. 5 பேரா நீங்க? 6 பேர். நான் 50 பசங்க. जी in this house 4 boys children. Two ladies are doctors, but the 4 children, boys children, male children, they are doing the cleaning. Yes, they dedicated. இது தம்பி படிச்சிருக்கான். With I am proud to say, गर्व से कहता हूँ, एक हमारा ड्यूटी है to save this hereditary art. तब நீங்க சின்ன வயசுக்காரங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உன் பேர் சொல்லு. உங்களுக்கு பார்த்தவங்க பெருசு வருதுப்பா. சார் ஓப்பன் அவனு சொல்லிடுறேன். என் பேர் கார்த்திகேயன். எனக்கு ராஜபதி. எங்கள் அப்பா. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதத்தை வளர்க்குறதுக்கும் அந்த இறைவனை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க. தென்னாட்டில் அது கிடையாது. நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த இறைவன் இப்படி, இவருடைய பிறப்பு இப்படி, இவருடைய வழிபாட்டு முறை இப்படி, இவரை வழிபட்டால் என்னது கிடைக்கும், பிறப்பென்று உண்டால் இறப்பு உண்டு, இளமை என்பது உண்டுமானால் முதுமை உண்டு, இந்த உலகில் அழிவு என்பது எல்லா மதத்திலும் உண்டு, எங்கு போனாலும் இறைவன் எழுதிய எழுத்தை மாற்ற இயலாது, இந்த கலை அழியக்கூடாது, இந்த பண்பாடு அழியக்கூடாது, இந்த மண்ணுடைய பாரம்பரியம் அழியக்கூடாது, தமிழருடைய இனம் அழியக்கூடாது, இந்த மொழி அழியக்கூடாது என்பதை இந்த கலை மூலமாக நாங்கள் அதை வாழ வைக்கணுங்கிறதுக்காக
மிலிட்டரியில வேலை கிடைச்சதை விட்டுட்டு இந்த கலைக்காக அர்ப்பணிச்சு ஆள் இல்ல. சிவன் யாருன்னு கேட்டா, பெருமாள் யாருன்னு கேட்டா, முருகன் யாருன்னு கேட்டா, துர்கா பரமேஸ்வரி யாருன்னு கேட்டா சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. அதை பின்பற்றதுக்கு உங்களுக்கு தெரியல. வேற்று மதத்தவர்கள் வந்து நம்மளை சாத்தான்னு சொல்லும் போது கூட அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்களை புரிய வைக்கிறதுக்கும் அந்த மக்களை புரிதல் ஏற்படுத்துவதற்கும் இந்த மதத்தினுடைய பண்பாடு பாரம்பரியம் இதனுடைய துவக்கம் எல்லாம் அறிவதற்கும் இன்னொரு நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்க வேண்டாம். இது நம்ம பண்பாடு, அதை உணர்த்துவதற்காகவும் இறைவன் எங்க கையில மைக்க கொடுத்திருக்கான். மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த இறை வழிபாட்டை தக்க வைப்பதன் மூலமாக இந்த கலைக்காக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் ஒண்ணு. வேற வேலை எனக்கு தெரியாது. வேலைதான் பார்த்துட்டு உங்க பையன் இப்ப வந்திருக்கிறாரா? அவங்க அப்பா அவங்களுக்கு மாமா இவரு பக்கத்துல இருக்காருல. ஆமா, அண்ணன் அண்ணன் மரும அண்ணன் மருமகன். அவரும் அண்ணன் ஒரு மருமகன் कलाग्राम में लोटस पॉन्ड கொஞ்சம் வண்டி உங்க வண்டி மட்டும் உள்ள போயிட்டா நல்லா இருக்கும். வண்டி உள்ள போய் பைக்கா இல்ல இல்ல சாகிரி அப்படியே விட்டு அப்படியே விட்டு. முடிச்சோடனே கிளம்பி